சரி பதிவாகி போச்சு, இதோட பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா பதிவு பண்ணிட்டீங்களா நீங்கள், உங்களை நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ற போது இன்னும் நிர்வாகம் வந்து தொழிற்சங்கத்துக்கு எதிரான ஒரு வெறி பிடித்த கோபத்தோடு அவங்க வந்து அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வந்தது காரணமே சாம்சங் நிர்வாகத்தினுடைய தொழிற்சங்கத்தை ஏற்காத, நம் நாட்டினுடைய சட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நடவடிக்கையின் காரணமாகத்தான். இப்போ வந்து சாம்சங் நிறுவனம் தான் அங்கீகரிக்க மறுக்குது. அங்கீகரித்த ஒரு சட்டத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறாங்க. சட்டத்தை நோக்கி நீங்கள் போகாமல் மறுபடியும் போராட்டம்னே போகிறது சரியாக இருக்குமா? 5 பேச்சுவார்த்தையிலும் அவங்களுடைய பழிவாங்கல் நடவடிக்கையை நாங்கள் வந்து கைவிட மாட்டோம், மேலும் பல நிர்வாகிகளை வந்து நடவடிக்கை எடுத்து வெளியே அனுப்புன்னு வேற பகிரங்கமாக சொல்கிறாங்க. சட்டம் தன் கடமையை செய்வதற்கு யாருடைய உத்தரவு தேவை? தொழிற்சாலை துறை அமைதியாக இருக்குது. 2000 பேர் உள்ள இருக்கிறாங்க. 2000 பேர் சட்டவிரோத உற்பத்தியில் ஈடுபடுத்துறது எப்படி வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. சாம்சங் நிர்வாகம் தன்னுடைய பிடிவாதமான தொழிற்சங்கத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட்டால் மட்டும்தான் தொழில் அமைதி வரும். அதுவரை இந்த போராட்டம் நீடிக்கத்தான் செய்யும். சார் வணக்கம். வணக்கம். சாம்சங் போராட்டம் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 37 நாள் போராட்டம் பண்ணி அதுக்கான சான்றிதழும் வாங்கிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு 15 நாள் உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தொடர்ச்சியாக அப்படி போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு வேலையெல்லாம் பாதிப்பு ஏற்படாதா? இது ஏன் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கீங்க? போராட்டங்களை நாம் விரும்பலை. முதல்ல வந்து சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் சங்கம் வச்ச உடனேயே அந்த நிர்வாகம் அதை விரும்பலை. ஆனால் அந்த சங்கத்தை அழிக்க அவங்க முயற்சி பண்ணாங்க. அதனால தான் அந்த முதல்ல ஒரு 37 நாள் ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த ஸ்ட்ரைக்கை வந்து தற்காப்புக்காக தான் தொழிலாளிகள் வெளியே வந்தாங்க. இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சு ஒரு சமாதானமான உடன்பாடு வந்த பிறகு இதுக்கு மேலே இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுலேருந்து திரும்ப அவங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்குள்ளே போய் நீங்கள் கையெழுத்து போடணும், நீங்கள் வந்து அந்த சங்கத்தில் சேரணும் அப்படின்னு வேலையில் செய்யக்கூடிய சிஐடி தொழிற்சங்க தொழிலாளர்களை வந்து அவங்க வந்து வற்புறுத்தினே இருக்கிறாங்க. ஒரு 25 பேரை கடந்த 4 மாத காலமாக அவங்க உருவாக்கின ஒரு கமிட்டியினுடைய நிர்வாகிகளை வச்சு தனித்தனியாக கூப்பிட்டு மிரட்டுறது, கவுன்சிலிங் பண்ணுறது, அப்புறம் வீடுகளில் போய் மிரட்டுறது, அதே மாதிரி வந்து 3 லட்சம் ரூபா உனக்கு வந்து வட்டியில் கலந்த அந்த சங்கத்தில் வந்து சேர்ந்துருக்கிறது. இது மாதிரி வந்து நிம்மதியே இல்லாமல், அதாவது ஒரு தொழிலாளி கூட வந்து சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணார் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல். இது வந்து நிர்வாகம் சைடு கொடுக்குற ப்ரெஷர். ஆமாம், நிர்வாகத்தினுடைய இந்த இது டார்ச்சர் அதெல்லாம் கூட தாங்கி தான் இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தொடர்ந்து தொழிலாளர் துறையினுடைய துணை ஆணையர் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஒரு ரிட்டர்னாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறீங்க, ஒரு அமைதி வராது. இது கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லை, புகார் தெரிவிச்சிருக்க மேனேஜ்மெண்ட் வரல. அதுக்கு 4 மாதம் எந்த பதிலும் அவங்ககிட்ட கிடையாது. இந்த பின்னணியில் தான் வந்து சட்ட ரீதியாக பதிவு பண்ணக்கூடாதுன்ற முயற்சி அவங்க எடுத்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சட்ட ரீதியான பதிவையும் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு கடுமையான வழக்கின் மூலமாக சட்ட ரீதியான ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றோம். சரி பதிவாகி போச்சு, இதோட பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா பதிவு பண்ணிட்டீங்களா நீங்கள், உங்களை நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ற போது இன்னும் நிர்வாகம் வந்து தொழிற்சங்கத்துக்கு எதிரான ஒரு வெறி பிடித்த கோபத்தோடு அவங்க வந்து அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய ஒரு ஹெண்டு தான் உடனடியாக அந்த கமிட்டி, ஆதரவு கமிட்டியை பலப்படுத்துறது, அவங்களும் ஒரு ஒப்பந்தம் போடுறது. அதுக்கு வந்து தொழிலாளிகள் கையெழுத்து போடணும்னா அதுக்கு தடையாக தொழிற்சங்க தலைவர்கள், நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியேற்றணும் என்கிற முறையில் வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் தற்போதைய சஸ்பென்ஷன் நடவடிக்கை வந்தது. ஒரு 3 பேர் ஏதோ ஒரு வேலையை விட்டு நிப்பாட்டினதாக சொன்னாங்க. ஆமாம், இடைக்கால உங்களுக்கு வந்து பணியிடை நீக்கம் போட்டுருக்காங்க. என்ன ரீசன்? ஒன்றுமே கிடையாது. திரும்ப ஒரு அமைதியான முறையில் நாங்கள் ஒத்துழைக்கிறோம், உற்பத்திக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறோம், நமக்குள்ளே எந்த போராட்டமும் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வேணாம் என்று சொல்கிற போது இந்திய நிர்வாகம் அது கொடுத்து காதியே கேட்கல. இந்தியாவினுடைய நிர்வாக அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, சரி சவுத் கொரியாவினுடைய நிர்வாக மேலாளர் எம்டியை போய் நாங்கள் சந்திக்கலாம், ஹையர் ஆஃபீஸரை, நீங்கள் டைம் வாங்கி கொடுங்க, நாங்கள் அவங்ககிட்ட என் குறைய சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு தொழிற்சாலைக்குள்ளே தொழிலாளிகள் தன் குறைகளை மேலிட அதிகாரி தெரிவிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. அதோட சாப்பாட்டு நேரத்தில் தான் போன 31ஆம் தேதி ஜனவரி மாதம் அவங்ககிட்ட போய் முறையிட்டாங்க. சாப்பாட்டு கூடிய ஒரு 300க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள், நீங்கள் எப்படி 300 பேர் ஒன்றா வந்து கேட்கலாம் அப்படின்னாங்க. ஏங்க நாங்கள் டைம் கேட்குறோம், எங்கள் சங்க தலைவராவது நிர்வாக பார்க்க அனுமதிங்கன்னு. முடியாதுன்னு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கலைஞ்சி போக சொல்லிட்டோம், பயனாளர் பற்றி பார்க்குறேன்னு சொன்னதால் அமைதியாக முடிஞ்ச அந்த பிரச்சனையை வச்சு நீங்கள் 300 பேர் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு சொல்லி தொழிற்சங்க தலைவர்கள் 3 பேரை
அடுத்த 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நள்ளிரவில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மீண்டும் 5ஆம் தேதி விடியற் காலையில் 2 தலைவர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து பணம் வேறு மிரட்டுறாங்க. இந்த அதிர்ச்சியில் தான் தொழிலாளிகள் நாங்கள் எம்டியை பார்க்காம போக மாட்டோம்னு அன்றைக்கி காலையில் உட்காந்தாங்க. இப்போ 5ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 15 நாள் ஆகுது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ரீசன். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, யூனியனை இல்லாமல் ஆக்குவது என்கிற முறையில் அவங்க எடுத்துருக்கிற முயற்சி தான். இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வந்தது காரணமே சாம்சங் நிர்வாகத்தினுடைய தொழிற்சங்கத்தை ஏற்காத, நம் நாட்டினுடைய சட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நடவடிக்கையின் காரணமாகத்தான். இதில் குறிப்பாக நிரந்தர தொழிலாளிகள் அல்லாத ஒரு 1500 பேரை ஃபேக்ட்ரிக்குள்ளே இறக்கி 5ஆம் தேதிக்கு முன்னே இவங்களை நீங்கள் வேலை கற்றுக் கொடுங்கன்னு லைனில் எடுத்து நிறுத்தினாங்க. அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பின்னணியிலே தான் வந்து இந்த எம்டியை பார்க்குற அவசியம் ஏற்பட்டது. இப்போ வந்து சாம்சங் நிறுவனம் தான் அங்கீகரிக்க மறுக்குது. அங்கீகரித்த ஒரு சட்டத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறாங்க. சட்டத்தை நோக்கி நீங்கள் போகாமல் மறுபடியும் போராட்டம்னே போகிறது சரியாக இருக்குமா? இப்போ வந்து நாம் தொழிற்சாலைக்குள்ளே வந்து போராடணும்னு யாரும் எந்த தொழிலும் விரும்ப மாட்டாங்க. நான் வேலைக்கு போகிறதே சம்பாதிக்கிறதுக்காக தான். போராட்டங்கிறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. அது எவ்வளோ கஷ்டமானது. அவன் போராட வேண்டிய நிலைக்கு ஏன் அவன் தள்ளப்படுறான்னா எந்த அளவுக்கு அங்கே நிர்பந்தம் இருந்திருக்கு. அதான் முக்கியமான கேள்வி. நான் வேலை செய்ய போய் லைனில் நிற்கிற போது என்னை வந்து கூப்பிட்றாங்க, வா மேலதிகாரி, அப்புறம் வந்து அந்த கமிட்டியினுடைய ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு டெய்லி டார்ச்சர் பண்ணாக்கா அவன் என்ன பண்ணுவான்? அதில் தான் அவன் என்ன பண்ணான்னு சொன்னாங்க, எங்களையும் டார்ச்சர் பண்ணி நாங்கள் வேலை செய்யறதுன்னு வந்திருக்கிறோம், எங்களையும் அந்த சங்கத்தில் சேருன்னு சொல்கிறீங்க. நான் எந்த சங்கங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த பின்னணியில் தான் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒரு முடிவு வரணும். இதில் உங்கள் டார்ச்சர் தாங்க முடியல, நான் எங்கள் அதிகாரிகிட்ட நாங்கள் சொல்கிறேன்னா அவங்க ஆசைப்படலாங்க. அதில் வந்து இந்த போராட்டத்தை உருவாக்குனதே இப்போ அப்படி பார்க்க போனதுக்கே நீங்கள் வந்து எல்லோரையும் வெளியே அனுப்புனாக்கா மற்றவங்களுக்கும் ஒரு கவலை வருது. அப்புறம் நம்மளே இதை மாதிரி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் வந்து தொழிலாளிகள் இப்போ வந்து உள்ளே உட்காந்துக்கிறாங்க. 15 நாளாக வந்து அவங்க வீட்டுக்கு போகலை, பேரண்ட்ஸை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல. எனவே இந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணமே வந்து நிர்வாகம் தான். இந்த போராட்டத்தை நாங்கள் விரும்பலை, சாம்சங் திணிக்குது. எனவே சாம்சங் தான் இது பதில் சொல்லணும். சட்டத்தை நோக்கி நீங்கள் போனீங்களா? இப்போ வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கொடுத்துருக்க பொது கோரிக்கையின் பேரில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இதுவரையிலும் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. ஸ்ட்ரைக் முடிஞ்ச பிறகு 10 முறை பேசியிருக்கிறோம். ஆனால் நிர்வாகம் வந்து எந்த வகையிலும் அவங்களுடைய பதில் சொல்ல, எல்லாமே நிறைவேற்ற முடியாதுன்னுலாம் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சரி, அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் போகிறோம். அதனால தான் எந்த போராட்டம் பண்ணலை. சட்டம்ங்கிறது கன்சிடரேஷன் தான். அவங்க தப்பு பண்ணால் அதன் மேலே ஒரு புகார் தெரிவிக்கணும். அந்த புகாரை நாங்கள் தெரிவிச்சிடறோம். அதன் மேலே நடவடிக்கை இல்லை. வேறு எப்படி தான் வந்து ஒரு தொழிலாளிகளுக்கு நியாயம் கிடைக்கும்? வேறு வழி இல்லாமல் தான் என்னன்னு சொன்னாங்க, நாங்கள் அமைச்சர் பெருமக்களையும் சந்திக்கிறோம், அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல பதில் வரமாட்டேங்குது. வேறு தொழிற்சாலையில் வந்து சட்டவிரோத உற்பத்தியை வந்து அவங்க ஈடுபடுத்துகிறாங்க. அதன் மீது இதுவரையில் 3 புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகார்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இல்லீகல் ப்ரொடக்ஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. எனவே சட்டப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கான எந்த வாய்ப்பும் மறுக்கப்படுகிற போது சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு சங்கம், இப்போ சாம்சங் தொழிற்சாலையில் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிற ஒரே பதிவு பெற்ற சங்கம் எங்களுடைய தொழிற்சங்கம் தான், சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம், CIT. அந்த சங்கத்தோடு நான் பேச மாட்டேன், அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நான் அனுமதிக்க மாட்டேன், சங்க நிர்வாகிகளை பழி வாங்குவேன். இப்போ பதிவு செஞ்ச பிறகு இப்போ இந்த வருஷத்தில் வந்து அவங்க ப்ரொடெக்ட் ஒர்க்மேன், பாதுகாக்கப்பட்ட தொழிலாளிகள், அதை சட்டத்தை அவங்க திரும்ப வயலேஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் காரணம். நாங்கள் எந்த சட்ட மீறலையும் மீறலை. இப்படி ஒரு அசாதாரணமான நிலைமை இப்போ ஏற்பட்டிருப்பதுக்கு சாம்சங் நிர்வாகம் தான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ 5 பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. 5 பேச்சுவார்த்தையிலும் அவங்களுடைய பழிவாங்கல் நடவடிக்கையை நாங்கள் வந்து கைவிட மாட்டோம். மேலும் பல நிர்வாகிகளை வந்து நடவடிக்கை எடுத்து வெளியே அனுப்புன்னு வேறு பகிரங்கமாக சொல்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தையில் இவ்வளோ நடந்திருக்கு. இதில் அரசு எதாவது தலையிட்டாங்களா? கூப்பிட்டு எதுவும் பேசுனாங்களா? என்ன சொன்னாங்க? அரசு வந்து நேரடியாக தலையிடலை. நாங்கள் அரசுக்கிட்ட முறையிட்டோம். இது வந்து சமீபத்தில் வந்து நேற்றைய முன்தினம் கூட மதிப்பிற்குரிய தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களை வந்து சந்தித்து நேரடியாக பேசணும். 1 மணி நேரம் பேசணும். இது மாதிரி வந்து முக்கியமான சங்க நிர்வாகிகளை வந்து உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ வந்து நான் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குற்றவாளி பத்திரிகை கொடுக்கலாம், விளக்கம் கேட்கலாம். அந்த விளக்கத்துக்கு நான் பதில் தரலாம். பதில் திருப்தி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விசாரணை வைங்க. நாங்கள் விசாரணை கேஸ் பண்ணுறோம். விசாரணையில் வந்து ஒரு முடிவெடுக்கும் பட்சத்தில் வந்து நான் தப்பு செய்வதாக உறுதி செய்தால் நடவடிக்கை எடுங்க. இதுதான் சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இங்கே எந்த தொழிலாளியும் தனிப்பட்ட தவறு செய்யலை. ஒட்டுமொத்த அவன் சங்கத்துக்கோசம் வந்து தன்னுடைய உரிமைக்காக தான் வந்து அதிகாரி பார்க்க போனாங்க. அதில் வந்து தனிப்பட்ட முறையில் சங்க நிர்வாகிகள் வந்து தண்டிச்சது எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் நாங்கள் அமைச்சர்கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி நேரடி நடவடிக்கை எப்படி சார் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அமைதியாக நடத்த உதவும்? அவரும் சொன்னார், இவங்க மட்டும் நியாயம் கிடையாது, நான் வந்து சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்க சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நிரந்தர தொழிலாளிகளுக்குள்ள போராட்டத்தில் இருக்கிற போது கான்ட்ராக்ட் லேபர், லோடிங் அன்லோடிங் எடுத்தவங்க, ஹவுஸ் கீப்பிங் எடுத்தவங்க, வேறு கம்பெனிகள்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து இப்போ வந்து
சட்டவிரோதமாக ப்ரொடக்ஷன் ஈடுபடுறாங்க. இதுவரையிலும் தொடர்ந்து 3 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஏன் வந்து தொழிற்சாலைத்துறை வந்து இதை தலையிடாமல் இருக்கிறாங்க? தலையிட சொல்லணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் தொழிற்சாலை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தலையிட தயார், மேலிடத்திலிருந்து எங்களுக்கு உரிய இன்னும் வழிகாட்டுதல் வரலைங்கிறாங்க. சட்டம் தன் கடமையை செய்வதற்கு யாருடைய உத்தரவு தேவை? தொழிற்சாலைத்துறை அமைதியாக இருக்குது. 2000 பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க. 2000 பேர் சட்டவிரோத உற்பத்தியில் ஈடுபடுத்துறது எப்படி வேடிக்கை பார்த்துங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது. பட்டு அரசு சும்மா இருக்குது, தொழிற்சாலைத்துறை சும்மா இருக்கிறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப பக்குவமாக தான் பேசுகிறாங்களே தவிர, நீங்கள் செய்யறதெல்லாம் இந்த வகையில் தொழில் அமைதி ஏற்படாதுங்கிற அட்வைஸே அவங்க பண்ண மாட்டாங்க. திமுக ஏன் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க? இவ்வளோ நம்ம அங்கீகாரமும் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் திமுக ஏன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இதை கையாள மாட்டேங்கிறாங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு வந்து தொழிற்சாலைக்குள்ளே அமைதி வரணும்னா தொழிலாளிகளுக்குரிய உரிமை, தொழிற்சங்கம் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள், தொழிற்சாலை சட்டப்படி தான் நடத்தப்படணுங்கிற அட்வைஸ், இதெல்லாம் கொள்கை ரீதியாக தமிழக அரசாங்கத்தில் வந்து ஒரு தளர்வு இருக்குது. உறுதியான நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. உதாரணமாக இன்லீகல் ப்ரொடக்ஷன் வருது, கான்ட்ராக்டில் படிச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தொழிற்சாலைத்துறை புகார் வந்த பிறகு நீ போன்னு சொல்லலாம்ல. அப்போ இதில் என்ன வருதுன்னு சொன்னால், அந்த நிறுவனத்தை பகச்சிக்க அவங்க தயாராக இல்லை. நிறுவனத்தை பகச்சிக்க தயாராக இல்லைங்கிற போது வந்து உங்களுடைய அடுத்த கவுண்டரிங் என்ன வரும்? ஒர்க்கர்ஸுக்கு எதிராக தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் வரும். எனவே அரசனுடைய கொள்கை வந்து இன்னும் கார்ப்பரேட்டுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் இங்கே வந்து கடைபிடிக்கிறாங்க. தொழிலாளர்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க? வேலையை விட்டு போகிறன்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருக்கா? இல்லை போராட்டம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது கருத்து ஏதாவது வருதா? தொழிலாளர்கள் எப்படி இதை கையாளுறாங்க? எந்த தொழிற்சாலையிலையும் தொழிலாளிகள் வந்து தான் வந்து காலையில் வீட்டை விட்டு புறப்படுற போது நிம்மதியாக போய் வேலை செய்யணும்னு தான் நினைப்பாங்க. போகிற இடத்துல ஏகப்பட்ட டென்ஷன் நிர்வாகத்தால் வரும்னா, ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், மாதக்கணக்காக அந்த கடும் அதிர்ச்சிக்குரிய நடவடிக்கைகளை யார் எடுக்கிறாங்கன்னா நிர்வாகம் தான் எடுக்குது. ஏன் எடுக்கிறாங்கன்னா, நீ சங்கம் அமைச்சிட்டேன். இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த யூனியன்கிறது ஒரு பெரிய போதை மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது அவனுக்குரிய ரைட்டு, இந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற சட்டப்படியான ஒரு உரிமையை வந்து அவனுக்கு உண்டுங்கிறதே நிர்வாகம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இது வந்து கடுமையான குற்றம். இந்த குற்றத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஒரு அசைவும் இல்லை. இது எப்படி வந்து ஒரு தொழிலாளி வந்து வேலையை விட்டு போயின்னு நினைப்பான்? அவன் வேலை தானே அவனுக்கு வாழ்வாதாரமே. அந்த வேலையை வந்து நிம்மதியாக இல்லை, நிம்மதியாக செய்ய முடியல. சரி, பேசுகிறதுக்கோ தன் தேவைகளை கேட்கறதுக்கோ ஒரு அமைப்பு உருவாக்குறான். பார்த்தா அந்த அமைப்புக்கும் அனுமதி இல்லைங்கிற போது அது வந்து ஒரு தொழிற்சாலைங்கிறது வந்து சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருக்குது. பெரும்பாலான தொழிற்சாலை அப்படி தான் இருந்தது. அதனால தான் எல்லா இடங்களையும் யூனியன் வராத இடத்துலையும் போராட்டங்கள் வருது. எனவே வந்து தொழிலாளிகள் வந்து வேலை வேணாங்கிறதுக்காக இந்த போராட்ட நடத்தலை. செய்யக்கூடிய வேலை, இருக்கிற வேலை பாதுகாப்பாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். சம்பளம் கூட 2வது தான். எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறான். அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அரசுக்கும் சாம்சங் நிறுவனத்துக்கும் சொல்ல வர்றது, அரசு சட்டவிரோதமான முறையில் தொழிற்சாலை நடத்துவதை அனுமதிக்கக்கூடாது என்று உறுதியான நடவடிக்கையில் ஈடுபடுவதனுடைய ஒரு அடையாளமாக தொழிற்சாலைத்துறை உடனடியாக இந்த சட்டவிரோத உற்பத்தியை நிறுத்தத்துக்கு தலையிடணும். தொழிலாளிகள் சங்கம் வைத்தால் பெரும்பான்மை தொழிலாளிகள் யாரோ, இப்போ இருக்கிறது ஒரே சங்கம் தான், எந்த தொழிற்சாலை இருந்தாலும் சரி, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் அரசனுடைய தொழிலாளர் கொள்கைகளும் தொழிலாளர் துறையும் செயல்படணும். அதே மாதிரி நிறுவனங்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை தொழிலாளிகள் உருவாக்கியிருக்கிற எந்த அமைப்பும், சிஐடி தான் நாங்கள் சொல்லலை, எந்த அமைப்பு இருந்தாலும் அந்த அமைப்போடு பேசுவதன் மூலமாகத்தான் அந்த தொழிற்சாலைக்குள்ளே வந்து தொழில் நல்லுறவு இருக்கும், உற்பத்தி பாதிப்பு இல்லாமல் வரும். அதற்கு மாறா நான் வந்து யூனியனை ஒத்துக்க மாட்டேன், நான் விரும்புகிற ஒரு கமிட்டியோடு தான் நான் பேசுவேன்னு சொன்னால் அந்த இடத்துல அமைதி வராது. இப்படி கடைபிடிக்கிற எந்த தொழிற்சாலையிலும் அமைதி இல்லை. எந்த இடத்துல தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கினாங்களோ பெரும்பாலான அமைதி நிலவுது. எனவே சாம்சங் நிர்வாகம் தன்னுடைய பிடிவாதமான தொழிற்சங்கத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட்டால் மட்டும்தான் தொழில் அமைதி வரும். அதுவரை இந்த போராட்டம் நீடிக்கத்தான் செய்யும். இந்த சூழ்நிலை தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் சிஐடி தொழிலாளர்கள் ஈடுபடுவார்கள். வருகிற 21ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா தொழிற்சாலைகளிலும் மாலை 4 மணிக்கு இவர்களுக்கு ஆதரவான போராட்டத்தில் சிப்காட்டில் இறங்குறாங்க. மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று அதன் பிறகு ஒரு நாள் எல்லா தொழிற்சாலைகளிலும் ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய இந்த அராஜகம் மற்ற ஆலைகளிலும் பரவும் என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே தொழிற்சாலையை நடத்தக்கூடிய இந்திய நிர்வாகங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் தொழிற்சாலை நடத்தினாலே தொழில் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை வராது. அரசும் இதில் உறுதியாக தன் நிலைப்பாட்டை அறிவிக்கணுங்கிறத மீண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த போராட்டங்களை வந்து சிஐடி சங்கம் மட்டும் தொழிலாளரோடு சேர்ந்து பண்ணுறாங்களா? மற்ற சங்கங்கள் ஏதாவது கூட வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? ஏன்னா 12 மணி நேரம் வேலை திமுக அரசு கொண்டு வரும்போது எல்லா சங்கங்களுமே எதிர்ப்பு தெரிவித்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது சிஐடி மட்டும்தான் நிற்கிதா, இல்லை மற்ற சங்கங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்?
பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பெரும்பகுதி இருப்பது வந்து சிஐடி மட்டும்தான். ஆனால் இதர தொழில் பிரிவுகளில் எல்லா தொழிற்சங்கமும் இருக்காங்க. இங்கேயும் மற்ற சங்கங்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவு என்கிற முறையில் சாம்சங், எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா தொழிற்சாலையும் டிஸ்மிஸ் கடுமையாக இருக்குது. எனவே தான் இந்த போராட்டம் வருது. இந்த போராட்டம் வந்து இதே நிலைமை நீடிக்குமானால் நிச்சயமாக அனைத்து தொழிற்சங்கங்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல், ஏன்னால் தொழிற்சங்கம் என்பது அனைவருக்குமான உரிமை, பழிவாங்கல் என்பது அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை, கூட்டுப்பேர உரிமை என்பதும் இருதரப்பு உறவு என்பதும் அனைவருக்குமான பிரச்சனை. அதில் வந்து இதில் சிஐடி பாதித்தால் அது மற்றவங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டு என்கிற முறையில் நிச்சயமாக அனைத்து தொழிற்சங்களுடைய ஆதரவோடு தான் இந்த போராட்டங்கள் கடந்த காலத்திலும் நடந்தது. இனிவரும் காலங்களிலும் சகோதர ஆதரவு போராட்டங்கள் தொடரும். அதற்கான ஒத்துழைப்பையும் அவர்கள் தருவார்கள். நாங்களும் அதை எதிர்பார்க்கிறோம். எனவே இது அனைத்து தொழிற்சங்க இயக்கமாகவும் இது வந்து பரிணாமம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.